ரிகண பவச ரர 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 ர ரிகண பவச ரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹன பவர்க ரர ரர முருகா முருகா சிவபுத்திரர்களே, நீங்களா இல்லை இந்த அஜமுகியா என்பதை இன்றே இப்போதே தீர்மானித்து விடுவோம். தெய்வ குழந்தைகளே, நீங்கள் தான் எங்களை அழைத்தீர்கள். எங்களை உங்கள் பாச வெள்ளத்தில் மூழ்கச் செய்தீர்கள். இப்பொழுதும் எங்களுக்கு அப்படி ஒரு நல்வாய்ப்பை தாருங்கள். குழந்தைகளே, எங்களை ஒரு முறையாவது கூப்பிடுங்கள். ஓஹோ, மடிய போகும் நேரத்தில் உங்களுக்கு தாயின் ஞாபகம் வந்துவிட்டதா? இனி எந்த தாயும் இந்த பிள்ளைகளை காப்பாற்ற இங்கு வர முடியாது. இக்கணமே நீங்கள் என் கரங்களால் இறக்கப் போகிறீர்கள், இறக்கப் போகிறீர்கள். குழந்தைகளின் தலையை சீவ வாளேந்தி வந்தாயா? அவர்களின் நிழலை கூட உன்னால் நெருங்க முடியாது. இவ்விடத்தை விட்டு சென்று விடு, இடத்தை விட்டு சென்று விடு. இல்லாவிடில் இதன் விளைவை கடுமையாக சந்திக்க நேரிடும். என்னை யார் என்று நினைத்து இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? கிழவியாக வந்து உங்களை இரு பிரிவுகளாக பிரித்தவள் நான் தான். அசுரகுலத்தின் இளவரசியான இந்த அஜமுகியை மிரட்டி பார்க்கிறீர்களா? நான் இந்த குழந்தைகளை நெருங்க முடியாதா?
அற்புதம்! அவர்களை பார்க்கும் பொழுது சாட்சாத் பார்வதி தேவியின் அம்சங்களாக தோன்றுகிறார்கள். அதில் ஐயமேதும் இல்லை. அதனால்தான் ஆதிபராசக்தியின் அம்சங்களான கார்த்திகை பெண்கள் சிவகுமாரர்களை வளர்க்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சிவபுத்திரர்களை வீரர்களாகவும் வித்யை கற்றவர்களாகவும் வளர்ப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. நான் அவர்களை சுற்றி ஒரு மாய வளையம் அமைக்கிறேன். உங்களுக்கு துணிவேதும் இருந்தால் யாரேனும் ஒருவர் அக்குழந்தைகளில் ஒன்றை கரம் கொண்டு அரவணையுங்கள். பார்த்தீர்களா? என் விஷயத்தில் அதிகமாக மூக்கை நுழைத்தால் அதன் விளைவு இதுவாகத்தான் இருக்கும். இதோடு உங்களை விட்டுவிடுவேன் என்று நினைக்காதீர்கள். இக்கணமே என்னை எதிர்க்க துணிந்த நீங்கள் அத்தனை பேரும் பஸ்பமாக போகிறீர்கள். அதற்கு பிறகு இந்த குழந்தைகளை நெருப்பு பந்தத்தால் பஸ்பமாக்கப் போகிறேன். இவ்வனைத்தும் நம் கண்ணெதிரே நிகழ்கிறது. நாம் மறைவிடத்திலிருந்து வெளிவந்து அவர்களை நம்மால் காப்பாற்ற முடியவில்லையே. அவர்கள் தோன்றியதே நமக்கு உதவுவதற்காகத்தான். நமது இந்த நிலையில் நாம் எவ்வாறு அவர்களுக்கு உதவி செய்வது?
நீ அசுர குலத்தின் பேய், நீ அசுர குலத்தின் பேய். நாங்கள் எங்கள் குழந்தைகளின் திவ்ய சக்தியால் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இனி உன்னால் இன்னலை விளைவிக்க முடியாது. அந்த அஜமுகிக்கு சரியான பாடம் புகட்டி விட்டார்கள். இனி சங்கார பணி துவங்கப் போகிறது குருதேவா. உண்மைதான் தேவேந்திரா. இப்போது இங்கு நடக்கும் சம்ஹாரம் அங்கு அசுரலோகத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தம்பி தாரகாசுரா, நம் அருமை தங்கை அஜமுகி ஏன் இந்த துர்சகுணங்கள் தோன்றுகின்றன? அரண்மனையே அதிரும் அளவிற்கு அப்படி என்ன நேர்ந்து விட்டது? அசுரகுல வேந்தருக்கு வணக்கம். நமக்கு பாதகமான அவசர செய்தியோடு வந்திருக்கிறேன். என்னவென்று கூறு. பூமியிலிருந்து வந்த சில அஸ்திரங்கள் நம் அரண்மனை மண்டபத்தை தாக்கியதால் அரண்மனை தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன? அந்த பெரும் தீயில் சிக்கி அசுர வீரர்கள் பலர் இறந்து விட்டனர். மேலும் சிலர் தீக்கிரையாகி கருகி சாம்பலாகி விட்டனர். இதை செய்தது யார்? வா தாரகாசுரா. அஸ்திரத்தை எய்தது யார்? எவ்வளவு துணிவிருந்தால் அரண்மனையை எரிக்கவும் நம் அசுர படைகளை அழிக்கவும் துணிந்திருப்பார்கள். அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் அசுர குலத்தை கண்டு நடுநடுங்கிக் கொண்டிருக்க அவர்கள் நமக்கே அறைகூவல் விடுகிறார்களா? அண்ணா, இவை ஏன் நிகழ்கிறது, யாரெல்லாம் இதை நிகழ்த்துகிறார்கள் என்று புரிகிறதா அண்ணா? இது அந்த சிவபுத்திரனுக்காக நிகழ்ந்திருக்கும் செயல். ஆம், நம் தங்கை அஜமுகியின் செயலுக்காக பதிலடி கொடுப்பதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள். என்னால் நம்ப முடியவில்லை தாரகாசுரா. 1008 அண்டங்களும் நமக்கு கட்டுப்பட்டிருக்க, தேவர்கள் யாவரும் நமக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்க, அவர்கள் இப்படி புரிய வாய்ப்பே இல்லை. பின் யார் இதை செய்தார்கள்? அஸ்திரத்தை எய்தவர் எவராக இருந்தாலும் சரி, வழி தீர்ப்பதற்காக அவர்களை பஸ்மமாக்காமல் ஓய மாட்டான் இந்த தாரகாசுரன். அப்படி சொல் தாரகாசுரா. யார் செய்தார்கள்? இதை யார் செய்தது? அண்ணா, ஏன் என் நினைவிற்கு இது எட்டவில்லை? இங்கு என்ன நடக்கிறது அண்ணா? அண்ணா, அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். அஜமுகி, என்ன இது? யார் இதை செய்தது? அண்ணா, நான் உங்கள் முன்னால் நிற்க கூட தகுதியற்றவளாகிவிட்டேன். எங்கும் எப்போதும் வெற்றிகளை ஈட்டும் என் அண்ணன்களுக்கு முன்னால் நான் தோல்வியடைந்தவளாகிவிட்டேன். அஜமுகி, என்ன நேர்ந்தது? அண்ணா, நான் என் மாயா சக்தியால் அந்த சிவபுத்திரர்களை நெருப்பை உருவாக்கி எரிக்க முயன்றேன். ஆனால் அது எப்படியோ தலைகீழாக மாறிவிட்டது. நமக்கு எதிராக திரும்பிவிட்டது.
எனக்கு தெரியும். தோல்வியோடு வருபவர்கள் யாராக இருந்தாலும் தாங்கள் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டீர்கள். இன்று தோல்வியோடு வந்தவள் உங்கள் தங்கை என்பதற்காக அவளை மன்னிக்க முடியுமா? சூராதி சூரர்களான மூவருக்கும் தங்கையாக பிறந்த நான் உங்களுக்கு இன்று அவமானத்தை ஏற்படுத்திவிட்டேன். அசுர குலத்தின் கௌரவத்தை காப்பாற்ற தவறிவிட்டேன். இனி நான் உயிரோடு வாழ தகுதி இல்லாதவள். போதும் போதும். அந்த புஜங்காசுரனுக்கு ஏற்பட்ட தோல்வியின் போது இந்த சூரபத்மன் என்ன செய்தானோ அதைத்தான் இப்போதும் செய்ய போகிறான். நம் தங்கைக்கு என்ன தண்டனை தரவிருக்கிறீர்கள் அண்ணா? தாங்கள் எந்த தண்டனையை தருவதாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்கள் மூவரும் சேர்ந்து அஜமுகியும் இணைந்தால்தான் அசுர சாம்ராஜ்யத்தின் 4 தூண்களாக முடியும். அதில் ஒரு தூண் பழுதானாலும் மற்ற 3 தூண்கள் வலுவிழந்து விடும் அண்ணா. சிங்கமுகா, அஜமுகி மீது உனக்கிருக்கும் பரிவும் பாசமும் எனக்கும் தாரகாசுரனுக்கும் இல்லாமல் போய்விடுமா? நிச்சயம் நாம் தண்டனை தந்தே ஆக வேண்டும். அஜமுகிக்கு அல்ல. அந்த குழந்தைகளுக்கு அவர்களை அழிக்க முயன்ற போதுதானே அஜமுகிக்கு இந்த நிலை ஏற்பட்டது. மரண தண்டனை கிட்ட வேண்டியது அந்த குழந்தைகளுக்குத்தான். அண்ணா, அந்த பிஞ்சு குழந்தைகளை கொன்று நம் புகழுக்கு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டுமா? தாங்கள் கூறுவது யாது? இவ்வளவு நிகழ்ந்தும் அவர்களை மன்னிக்க வேண்டுமா? தாரகாசுரா, நாம் மூவரும் மிகுந்த வலிமையும் பெருமையும் பெற்றவர்கள். பச்சிளம் குழந்தைகளை கொன்றால் நம் கீர்த்திக்கு களங்கம் ஏற்படாதா? நம்மை கோழை என்று ஏச மாட்டார்களா? அவர்கள் சாதாரண குழந்தைகள் இல்லை அண்ணா. அவர்கள் சக்தி வாய்ந்த குழந்தைகள். இருக்கலாம், ஆனால் அது அவர்களே பெற்ற சக்தியா அல்லது ஒளிந்து மறைந்து வாழும் தேவர்கள் கொடுத்த சக்தியா என்பதை எவ்வாறு கூற முடியும்? அப்படி என்றால் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது அந்த குழந்தைகளுக்கு அல்ல, நமது முயற்சிகளை தடுக்க நினைக்கும் தேவர்களுக்குத்தான். தாயே, தாய்மார்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தாரகாசுரனின் கோபம் நம் பக்கம் திரும்பிவிட்டதே. ஐயகோ, அவன் இந்திரலோகத்தை அழித்து விடுவானே. ஏன் இந்த பதட்டம்? சிவாய நமக என சிந்திப்போர்க்கு அபாயம் என்றுமே இல்லை. எனக்கு சிவபெருமான் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. அவரால் தோன்றிய சிவகுமாரனை கொண்டு நம்மை கைவிடாமல் நிச்சயம் காப்பாற்றுவார். என் தங்கை அஜமுகியின் தோல்விக்கு தக்க தீர்ப்பை நான் வழங்குகிறேன். ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் தேவர்களை தேடி தேடி அழித்து காட்டுகிறேன். அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காதல்லவா? அந்த சிவகுமாரர்களை எளிதாக கொன்று விடலாம் அல்லவா? இப்பொழுதே புறப்படுகிறேன். இனி அந்த தேவர்களை விட்டு வைக்க மாட்டேன். சம்ஹாரம், தேவ சம்ஹாரம், பயங்கரமான தேவ சம்ஹாரம். முக்கோடி தேவர்களுக்கும் தேவர் மகாதேவர். இந்த குழந்தைகள் பிறந்த உடனேயே தந்தையின் பெயரை காப்பாற்றி விட்டார்களே. தங்களின் உயிரை தாமாகவே காப்பாற்றிக் கொண்டார்கள். அந்த ராட்சசி அஜமுகியின் மாயாஜாலங்களிலிருந்து தப்பித்து விட்டார்களே. இந்த சிறு வயதிலேயே இவர்கள் வலிமையும் ஆற்றலும் கொண்டுள்ளார்கள். இவர்கள் வளர்ந்து குமரர்கள் ஆகிவிட்டால் இவர்களை யாராலும் வென்றிட முடியாது. அதுவும் விரைவில் நடக்கும். யுக யுகங்களாக அசுரர்கள் தேவர்களை அடிமைப்படுத்தி இருக்கின்றனர். தேவர்களோ தாங்கள் செய்த தவறுக்காக பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கின்றனர். அந்த பரிகாரத்திற்கு சிவபெருமான் வழிகாட்டியிருக்கிறார். அதற்காகத்தானே இந்த குமார சம்பவம் இன்றிங்கு நிகழ்ந்திருக்கிறது. இந்த குழந்தைகள் எப்போது வளர்ந்து குமரர்கள் ஆவார்கள்? இவர்களின் வீர தீர செயல்களை நான் எப்போது பார்ப்பேன் என்று ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறேன். காலம் விரைவாக உருண்டோடுகின்றது. ஆனால் அது கனிய வேண்டும். பிறந்த குழந்தை உடனே நடக்குமா? அது பிறழ வேண்டும், தவழ வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும். அதே குழந்தை குமரனாவான், வீர தீரனாவான், வெற்றிகளை ஈட்டுவான். அசுர வீரர்களே, 14 லோகங்களிலும் எத்தனை முறை சென்று வந்தாலும் எப்பயனும் இல்லை. நமக்கு பயந்து ஒளிந்து வாழும் பேடி தேவர்களை வெளிக்கொணர்வதற்கான ஒரு நல்வழியை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆம், அந்த தேவர்கள் நம் அசுர அரண்மனையை எப்படி எரித்தார்களோ அதே போல் அந்த தேவலோகத்தையும் நாம் அழிக்க வேண்டும். தேவர்கள் வலிமைக்காக சப்த யாகத்தியை வளர்க்கிறார்கள் அல்லவா? அதே யாகத்தியை கொண்டு அந்த ரிஷிகளின் ஆசிரமத்தை எரிக்க வேண்டும். அப்போது அந்த தேவர்கள் வெளிவருவதை தவிர வேறு வழி இல்லை. அது வைகுண்டமானாலும் சரி, கைலாயமானாலும் சரி, அவர்கள் வெளிவரத்தான் செய்வார்கள். புறப்படுங்கள். சூரபத்மன், தாரகாசுரன், சூரபத்மன், சிங்கமுகன், சூரபத்மன், தாரகாசுரன்.
தாய்மார்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். எங்கள் செல்வங்களே, உங்கள் பண்பையும் பணிவையும் பார்த்து நாங்கள் பரவசம் அடைந்தோம். என்ன வேண்டும் கேளுங்கள் கண்மணிகளே. சொல்லுங்கள் கண்மணிகளே. நாங்களும் உங்களைப் போல் யுத்த கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், போர் பயிற்சி பெற வேண்டும். தேவர்கள் தலைவா, மூவருள் முதல்வா, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், என்றும் எங்களை காத்து நிற்பவர். ஆனால் இன்று எங்கள் நிலை அறிந்தும் மௌனமாக தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறீர்களே, அது ஏன்? எப்போது ருத்ரமூர்த்தியாக மாறி எங்கள் பகைவர்களை அழித்து எங்களை காத்தருள்வீர்கள்? இன்னும் எவ்வளவு காலம்தான் அசுரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ வேண்டும்? இப்போது அவர்கள் இந்திரனின் தேவலோகத்தோடு எங்கள் பட்டினங்களையும் எரித்து சாம்பலாக்க துணிந்தனர். இருக்க இடமின்றி பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திராதி தேவர்களே, ஏன் இந்த அச்சம்? உங்களை பாதுகாக்கத்தானே எம்பெருமான் பரமேஸ்வரன் சிவபுத்திரனை தோன்றச் செய்திருக்கிறார். 6 சுடர்களிலிருந்து 6 குழந்தைகளாக தோன்றியிருக்கும் அவர்கள் இன்னும் போர் புரியும் அளவிற்கு தயாராகவில்லையே. சிவபுத்திரர்கள் தோன்றியிருப்பது உண்மைதான். அதை நாங்கள் மறுக்கவில்லை. அவர்களை அவர்களாலேயே காத்துக்கொள்ள முடியாமல் அசுரர்களிடமிருந்து பதுங்கி பதுங்கி தவிக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் எங்களை எவ்வாறு காப்பாற்றுவார்கள்? அவர்கள் தோன்றியதால் எங்களுக்கென்ன பயன்? இதுவோ பூ போன்ற கைகள். இந்த பிஞ்சு கைகள் இப்பொழுதே ஆயுதம் ஏந்தி போர் பயிற்சி செய்ய முடியுமா? அதனால் அதற்குரிய காலம் வரும்போது நாங்களே உங்களுக்கு கற்றுத்தருவோம். அந்த காலம் எப்போதுமா வரும்? கூறுங்கள், அதற்கான காலம் எப்போது வரும்? ஏன் எதையும் உரைக்க மறுக்கிறீர்கள்? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். தவறுதலாக தேவேந்திரர் தங்கள் சன்னதியில் உரையாடுகிறோம் என்பதை மறந்து தங்கள் கோபத்தை தூண்டும் வகையில் பேசிவிட்டார். ஆனால் அவர் தங்கள் பெருமையை அறியாதவரும் அல்ல, தங்கள் கருணையால் வாழ்கிறோம் என்பதை உணராதவரும் அல்ல. தனக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பங்களின் காரணத்தால் இன்னும் அதற்கு விடுவி ஏற்படவில்லையே என்ற ஆதங்கத்தில் அவ்வாறு பேசிவிட்டார். பல யுகங்களாக அசுரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழும் நிலை ஏற்பட்டு விட்டதே என்று சோகத்தில் பேசிவிட்டார். அவரை மன்னித்து அருள் புரியுங்கள். தேவகுருவே, தேவர்களுக்கு குருவாக அமைந்ததால் அவர்களின் தவறுக்கு தாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறீர்கள். ஆனால் தேவர்கள் அனைவருக்கும்
ஏன் இந்த துன்பம் ஏற்பட்டது என்பதை நினைத்துப் பாருங்கள். எனக்கு எதிராக ஏற்பட்ட தட்ச யாகத்தில் கலந்து கொண்டு என்னை நிந்தித்து பேசியதை பார்த்து கொண்டிருந்தார்களே, அதனால் ஏற்பட்ட விளைவினால்தான் இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவனிந்தை புரிபவர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை இந்த சிவமே நினைத்தாலும் தடுக்க முடியாது. அது மானிடர்களானாலும் அசுரர்களானாலும் தேவர்களாக இருந்தாலும் அனுபவித்தே தீர வேண்டும். தேவர்களாகிய தாங்கள் அனைவரும் அன்று தட்சன் நிகழ்த்திய யாகத்தில் கலந்து கொண்டு மாபெரும் தவறிழைத்து விட்டீர்கள். தாங்கள் கூறுவதில் உள்ள உண்மையை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் பிரபு. இப்பொழுது அசுரரின் பாவக்குடம் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. அது நிரம்பி வழியும் நிலை ஏற்படும் போது சிவகுமாரன் அவதார நோக்கம் நிறைவேறும். சுவாமி, இந்த அடியவள் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேட்க வேண்டும்? சிவகுமாரனின் அவதாரம் அவன் வளர்ந்த பிறகு நடக்கும் என்று எனக்கு அருள் புரிந்தீர்கள். ஆனால் அவன் குழந்தையாக இருக்கும்போது அவனை மடியில் தூக்கி கொஞ்சம் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டதே. அது எப்போது நிகழும்? அது ஈடேறுவது எப்போது? அதற்காக நான் தங்களை எத்தனை முறை வேண்டுவது? அந்த நல் பாக்கியம் எனக்கு எப்போது கிட்டும்? அம்மா, ஏன் யோசிக்கிறீர்கள்? எங்களுக்கு ஆயுத பயிற்சி கற்றுக் கொடுங்கள். இதோ பார்த்தீர்களா? இது மென்மையான கரங்கள். ஆயுதம் என்பது கடினமானதல்லவா? இந்த பிஞ்சு கைகள் இப்பொழுதே ஆயுதம் ஏந்தி போர் பயிற்சி செய்ய முடியுமா? அதனால் அதற்குரிய காலம் வரும்போது நாங்களே உங்களுக்கு கற்றுத் தருவோம். அந்த காலம் எப்போதம்மா வரும்? கூறுங்கள், அதற்கான காலம் எப்போது வரும்? ஏன் எதையும் உரைக்க மறுக்கிறீர்கள்? ஒரு தாயினும் நிலையில் என் மனதில் பொங்கி பெருகும் ஆவலை புரிந்து கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் என்னிடத்தில் ஏதோ ஒன்றை மறைக்க முயற்சிக்கின்றீர்கள் என்று தெரிகிறது. அதனால்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது. தேவி, உன் கவலை காரணமில்லாதது, தேவையற்றது. ஒரு தாய் தன் பிள்ளையை விட்டு விலகி இருப்பது கவலைப்பட தேவையில்லாததா? காரணம் இல்லாததா? ஒரு தாயானவள் எவ்வாறு அதை தாங்கிக் கொள்வாள்? சற்று பொறுமையாக இரு. தாயிடமிருந்து பிள்ளையை பிரித்து வைத்திருப்பதை எப்படி என்னால் பொறுத்துக் கொள்ள முடியும்? நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு எதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையை தந்தீர்கள்? அப்படியெல்லாம் எண்ணாதே பார்வதி. வேறு எவ்வாறு எண்ணம் கொள்வேன்? இது உலகத்தின் நடைமுறைக்கு விரோதமாக இருக்கிறதே.
இதை தாங்கள் தான் நடத்துகிறீர்களா? இல்லை, உங்கள் பின்னிலிருந்து வேறு யாரோ ஒருவர் இதை நடத்துகிறார்களா என்ற சந்தேகம் மனதில் எழுகின்றது. இந்த உலகத்திலும் உங்களுக்கு தெரியாததென்று எந்த ஒன்றும் இருக்க முடியாது. 3 கண்கள் படைத்த முக்கண்ணனே, இவ்வுலகில் நிகழ்ந்தவை, நிகழ்பவை, இனி நிகழவிருப்பவை என முக்காலமும் உணர்ந்தவர் தாங்கள். அவ்வாறிருக்க நம் புத்திரன் எப்போது வருவான் என்று ஏன் உரைக்க மறுக்கிறீர்கள்? என் புத்திரனோடு நான் எப்போது இணைவேன்? எவ்வளவு அற்புதமான கேள்விகளை கேட்டார்கள் என்று பார்த்தீர்களா? இவர்கள் தெய்வ குழந்தைகள் தான் என்பதற்கு இதுவே அத்தாட்சி. எப்படியோ எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்து விட்டோம். இனி பிரச்சனை இல்லை என்று நினைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. நான் உன்னிடம் எதையும் மறைக்கவில்லை தேவி. நீ இந்த சிருஷ்டியின் தாய். அதில் தோன்றும் புல் பூண்டு புழு பூச்சி உட்பட அனைத்தும் உன்னருளால் தான் உருவாகி வருகிறது. பிரத்யட்சமாக நீ அவனை காணாவிட்டாலும் அப்பிரத்யட்சமாய் நீ அவனை காண முடியும். பார், உன் தாய்மையின் சக்தி மூலம் நீ அவனை பாதுகாத்து வருகிறாய். கண நேரம் கூட விலகவில்லையே. நீ குழந்தையை வாழ வைத்துக் கொண்டிருப்பவள், இயற்கையின் வடிவமாகி பாதுகாத்துக் கொண்டிருப்பவள். நான் ஏன் அவன் அருகாமையில் இருந்து நேரடியாக அவனை கவனித்துக் கொள்ளக்கூடாது? இதற்கு விளக்கம் கூறுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் தக்க விளக்கங்கள் தருவோம். உங்களுடைய சிறிய மூளைக்குள் பெரிய கேள்விகள் இருக்கின்றன என்று எங்களுக்கு நன்கு தெரியும். கூறியபடியே கேட்கிறோம். ஆனால் இதற்கு மட்டும் விடையளியுங்கள். உலகில் நிகழ்கின்ற அனைத்தும் நேரப்படித்தான் நடக்கின்றதா அல்லது நேரம் வந்தவுடன் நடந்துவிடுமா? வாருங்கள். ஆம் கண்ணே, ஒவ்வொரு செயலும் எந்தெந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டும் என்று நீதி இருக்கிறது. அவ்வாறு விதிக்கப்பட்டிருப்பதினால்தான் அதற்கு விதி என்று பெயர். அந்த விதியைத்தான் கர்ம வினை என்று வேதங்கள் சொல்கின்றன. வேதங்கள் என்றால் என்ன? அவை எத்தனை? வேதங்கள் 4. அவை யாவை? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4ம் தான் சதுர்வேதம் எனப்படுகின்றன. அப்படியே தாயே? அம்மா, அவை எதை பற்றி கூறுகின்றன? ரிக்வேதம் இறைவனுக்குரிய வழிபாடுகளையும் துதிகளையும் பற்றி கூறுகின்றன. யஜுர்வேதம் யாகங்கள் நடத்தும் முறைகளையும் அதனுடைய பயன்கள் பற்றியும் கூறுகின்றன. சாமவேதமோ இன்னிசையால் இறைவனை பாடுகின்றது. அதர்வன வேதம் மாந்திரீகம் சொல்லித் தருகின்றன. இவை எல்லாம் இணைந்துதான் சமய நெறிகள் உருவாகின. சிவபெருமான் பெருமையை கூற முடியுமா? 5 என்ற எண்ணிக்கைகளை கொண்டே சிவபெருமானின் பல பெருமைகளை கூறிவிடலாம். அது எப்படி? அவர் பெருமைகளை சொல்லுங்களேன். அவர் 5 எழுத்துக்களை கொண்டவர் என்பதால் பஞ்சாட்சரனாக விளங்குகிறார். பஞ்சபூத லிங்கங்களாகவும் அவர் விளங்குகிறார்.
பஞ்ச சபைகளிலும் அவர் நடனம் புரிகிறார். பஞ்ச கிருத்தியங்களையும் அவர் நிகழ்த்துகிறார். பஞ்ச முகங்கள் கொண்டவராகவும் விளங்குகிறார். அம்மா, பஞ்சாட்சரம் என்கிறீர்களே, அது என்ன? ஓம்காரம் என உச்சரித்து 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் நம சிவாய. பொருத்தமாகவும் விளக்கமாகவும் சொல்லிவிட்டீர்கள். எங்களுக்கு இது போதும். விளையாடப் போகிறேன் அம்மா. சென்று வா. அம்மா, நானும் சென்று விளையாடுகிறேன். சென்று வா. எவ்வளவு அற்புதமான கேள்விகளை கேட்டார்கள் என்று பார்த்தீர்களா? இவர்கள் தெய்வ குழந்தைகள் தான் என்பதற்கு இதுவே அத்தாட்சி. எப்படியோ எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்து விட்டோம். இனி பிரச்சனை இல்லை என்று நினைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறதம்மா. நான் உன் கேள்விகளுக்கு விடை கூறுகிறேன். அதற்கு முன்னால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ விடை கூற வேண்டும். கேளுங்கள், கேளுங்கள். உள்ளே இருக்கும் பிள்ளைகளுக்கு வெளியே இருக்கும் நிலை தெரியவில்லை. வெளியே இருக்கும் கார்த்திகை பெண்களால் பாறைகளை நகர்த்தி அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இனி இந்த பிள்ளைகளை சாவிலிருந்து யார் காப்பாற்ற முடியும்? எதிரியை வெல்ல இறைவனுக்கும் விவேகம் தேவை. சூழ்ச்சியை வெல்ல நல்லவனுக்கும் வல்லமை தேவை.